வணக்கம். எங்களோட தேவாலயத்துக்கு பேர் இந்த ஆரோக்கிய அன்னை தேவாலயம் கோணம். நாங்கள் எங்கள் சர்ச்சில் இன்றைக்கி வந்து 4வது திருவிழா. இன்றைக்கி எங்களுக்கு சர்ச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சப்புறம் பனைமர பொருட்கள் கண்காட்சியும் விற்பனையும் நடந்துச்சு. அதில் நிறைய பனைமர பொருட்கள் கண்காட்சியில் நிறைய வெரைட்டியான மரம், தொப்பி, பாஸ்கெட் அப்படி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. கருப்பட்டி, பனங்கற்கண்டு, சுக்கு கருப்பட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பதநீரும் கொண்டு வந்திருந்தாங்க. பதநீர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நிறைய இதெல்லாம் வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இந்த பல்மேரா டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இயக்கத்தில் ஃபீல்டு சூப்பர்வைசராக 15 வருஷமும் ஃபீல்டு ஆஃபீஸராக 30 வருஷம் பணியாற்றி இருக்கீங்க. அது ஃபீல்டு தான். சுய உதவிக்குழு ஆர்கனைஸ் பண்ணி அதை லோன் வாங்கி கொடுக்குறது. முந்தி சார் அந்த பனைமர வாழ்வாதாரம் எப்படி இருந்தது மக்கள் மத்தியில்? நல்லா இருந்தது. ஏன்னா அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கையில் இருந்ததாங்க. அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வச்சு பயன்படுத்தி தான் நாங்கள் ஹவுசிங் லோன் எல்லாம் அவங்கள டெவலப் பண்ணி இப்போ அந்த மக்கள் எல்லாம் நல்லா பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் சுய உதவி. சின்ன வயசுலேயே உங்களோட குழந்தைகளுக்கு இந்த பனை சார்ந்த பொருட்களை நீங்கள் உபயோகப்படுத்த கொடுத்துருக்கீங்க. நாங்கள் அப்பா எல்லாம் பனை தொழிலாளிங்க. அப்போ நாங்கள் எல்லா பொருட்களையும் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ அது இல்லை. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பனை தொழில்கள் எந்த பொருட்களும் கிடைக்காது. இன்னைக்கு காலையில் எனக்கு பார்க்க முடிஞ்சு உங்களுடைய மக ஆர்வமாக வந்து இந்த பொருட்களை எல்லாமே பார்வையிட்டு ஒவ்வொரு நாள் டிஸ்பிளே இப்படின்னு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து. இப்போ உங்களையும் நாங்கள் சந்தித்து இதோட பயணிச்சிருக்கவங்க பிள்ளைங்க அப்போ நிச்சயமாக அது ஆர்வமாக தான் இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரியது. இந்த தொப்பி, பனங்கற்கண்டு அதெல்லாம் உற்பத்தி பண்ணி நாங்கள் சேல்ஸில் இருந்த ஆட்கள் தான். ஆனால் எனக்கு ஃபீல்டு சார், இன்னைக்கு தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக நாங்கள் இதை நிறுவன தலைவர் நாங்கள் தமிழகம் முழுவதும் நம்ம இதை இயக்கத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம். எங்களோட இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அதை பற்றி ஒன்று சொல்லுங்கள். எங்களுக்கு இத்தனை வருஷம் இல்லாத ஒரு செயல்பாடு இன்னைக்கு நடந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எங்களுக்கு எங்கள் சர்ச்சில் கொண்டு வந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இதற்கு முதற்க நன்றியை நம்முடைய பங்கு தந்தை அவங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும். அப்புறம் எங்கள் பங்கு பேரை உறுப்பினர்களுக்கு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பு கொடுத்தது அவங்களுக்கு தான் நாங்கள் மிக்க நன்றி தெரிவித்துக்கிறோம். இதை மாதிரி நீங்கள் நிறைய சர்ச்சில் எல்லாம் நடத்தணும்னு நாங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உங்களுடைய அனைவருடைய கைகோர்ப்பு ஆதரவுடன் நம்முடைய இயக்க பயணம் தொடரும். நன்றி. பரவாயில்ல, இன்னொன்று சேல்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும். எங்களுக்கு வரும் மோசமாக இருக்காது. கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி எல்லா மக்களும் இது அவேர்னஸ் கொண்டு போகதான் கண்டிப்பாக இப்படி சோஷியல் ஒர்க் மாதிரி வெளியில எல்லாம் போய் நடத்தினாதான் நம்ம மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்க நேம் என்ன? ஜெபராணி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நாங்கள் இந்த ஊர் தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தது வேற திங்கள் சந்தை. இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விழிப்புணர்வை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்படி அந்த அவேர்னஸ் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணுங்கள். நம்ம மக்கள் இதோட பயணிக்கிறதுக்கு நம்ம மழலை குழந்தைகள் முதல் நம்ம விழிப்புணர்வு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நாங்கள் ஏற்படுத்திட்டு ஆமாம், நிச்சயம் அதை நம்ம கொண்டு வருவோம். உங்கள் அனைவருடைய ஆதரவை என்று நோக்கும் உங்கள் அன்பு சகோதரி பனிமரத்தாரகி இயல் பிரதிஜி. நன்றி.